விஜய் அவர்களுக்கான பர்சனல் பிரச்சனையா அவருடைய மனைவியினுடைய விவாகரத்து போன்ற விஷயங்கள் வருது. இப்போ வழக்கு ஏரிங்க்கும் வருது. இப்போ இதற்கு பின்னால திமுகவுடைய மூவ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இல்ல இது எதை நோக்கி செல்கிறது? இது தாவேகா தலைவரை, தமிழ்நாட்டு முதலமைச்சரை இதன் மூலியமாக எதனும் செக் வைப்பதற்கான முயற்சிகள் இல்ல. இதுக்கு திமுகவுக்கு அதிமுக யாருக்கு சம்பந்தம்? சொந்த பிரச்சனை தான். சொந்த பிரச்சனை, சங்கீதா பிரச்சனை, விஜய் பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை. இதை வெளியே வராம பேசி சமாதானம் படுத்தாமல் சில இந்த ஜெகதீஷ் பழனிசாமி போன்ற நபர்கள் இதை பெரிதுபடுத்தலாம். இதற்கு விளைவுகளை இந்த ஜெகதீஷ் பழனிசாமி சந்திக்க வேண்டி வரும். இது இன்னைக்கு இல்லை, நாளை என்றாவது ஒரு நாள். அந்த அம்மா குழந்தை குட்டிக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுத்து அந்த அம்மா போய் லண்டனில் போய் செட்டில் ஆக போகுது. இந்த சைமன் விஜயலட்சுமி தெருவா நாறுது இல்லை, பல 1000 கோடி வச்சிருக்கான் அந்த சீமான். வடசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலியா? அப்போ கட்டண மனைவியை தாலி கட்டாமல் அவளோடு உறவு கொண்ட அயோக்கிய இந்த சைமன் அதுக்கு ஒரு பெங்களூர்ல செட்டிலா இருக்கு ஒரு வீடும், அது வட்டி வாங்கி சாப்பிட்றதுக்கு சில கோடிகளும் கொடுக்க முடியலையா? அதேதான் இந்த ஜோசப் விஜய். அந்த அம்மா குழந்தை கூட்டிட்டு எங்கேயும் செட்டில் ஆக போகுது. நீ ஒரு படத்துக்கு சினிமா காலத்துக்கு 500 கோடி ரூபா வாங்கின, உன்னுடைய உழைப்பை பூரா அந்த குழந்தை குட்டி கொடுப்பதற்கு என்ன யோசனை? ஏதோ அடிச்ச காற்றில் நீங்கள்லாம் கோபுரத்தில் ஒட்டி கொண்டே இருக்கீர்கள். இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா?